வணக்கம் guys. So இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னா 100 rupees challenge. So இந்த ஒரு 100 rupees இந்த மும்பைல நம்ம வாழ முடியுமா, மத்தலக்கு எப்படி சொல்றது, சாப்பிட்டு வாழ முடியுமான்னு சொல்ல முடியல. ஸ்பெண்ட் பண்ணி நாங்க வாங்குற சாப்பாடு which means breakfast, lunch, வேற டின்னர், இது மூணுத்தையும் நாங்க வாங்க போறோம். மேபி எங்களுக்கு காசு மிஞ்சுதுன்னா நாங்க ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி வாங்குவோம். பாப்போம் இங்க இருக்கிற விலைவாசி எல்லாம் எப்படி இருக்குன்னு. அதே போல யாரு அதிகமா காசு மிச்சம் பண்றாங்கன்னு பார்ப்போம். நான் ரொம்ப மிச்சம் பண்ணுவோம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். இவ நிறைய சாப்பிடுவோன்னு நினைக்கிறோம், பாக்கலாம். எனிவே சலோ, நம்ம ரெண்டு பேரும் ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கோம்ல, செம்ம ஜாலி. இப்பதான் நானே கேமரால பார்த்தேன். ஓகே சரி, இந்த 100 ரூபா செலவழிக்கலாமா? செலவழிக்கலாம் இல்ல, அடிக்கலாம் இல்ல, செலவழிக்கலாம். அழிக்கலாமா? அப்புறம் அழிக்கலாமா? இது ஜோக், எனக்கு பொறுத்த வரைக்கும் ஜோக். சரி வாங்க, சரி வெளில போய் தான் ஷூட் இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் ஷூட் எடுக்கிறோம். சோ எங்களை சப்போர்ட் பண்ணுங்க. சோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. நிறைய பேருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் இதே போல நிறைய கண்டென்ட் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. லைக்கும் பண்ணிடுங்க, லைக் பண்ணிருங்க அண்ட் ஷேர் பண்ணிருங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும். யாருக்கெல்லாம் vlogs எல்லாம் பிடிக்குமோ, யாரெல்லாம் இந்த மாதிரி பார்க்க என்ஜாய்மெண்ட் ஃபீல் பண்றாங்களோ, ஓகே, அவங்களுக்கு எல்லாம் ஷேர் பண்ணிடுங்க. சோ இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். சோ இப்போ நாங்க கிளம்புறோம் வீட்டை விட்டு. பர்ஸு காட்டு. பர்ஸுல ஆக்சுவலி ஒன்றுமே இல்லை, கார்ட்ஸ் தான் இருக்கு. காசு தான் இருக்கு. ஸோ அதை கண்டுக்காதீங்க. ஸோ இந்த 100 ரூபா அதில் போடு. ஓகே, ஸோ வெறும் 100 ரூபா வச்சு தான் நாங்கள் வாழ போகிறோம். பார்க்கலாம். ஸோ போகலாமா? போகலாம். எங்கள் அக்கா ஒரே சைஃபிலாம் இருக்கிறோம். ஏன்னா அவனுக்கு வந்து இந்த மாதிரி வெளியே vlog எடுக்க பிடிக்காது. சரி இங்கே திரும்ப சரி என்ன பேசுறது, கேமரா மட்டும் பாரு. ஓகே, கொஞ்சம் இப்படி வாழ பின்னாடி வந்துடுங்க. ஸோ ஒரே பதட்டமாக இருக்குது. ஏன்னா வெளியே வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஷூட் எடுக்கிறோம். எல்லோரும் எங்களை ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க. ஸோ நாங்கள் ஒரு கடைக்கு வந்திருக்கோம். எங்களை 10 பேர் பார்க்குறாங்க. ஒரே சைஃபில் இருக்குது, மாதிரியே பார்க்குறாங்க. என்னன்னே தெரியல, பார்க்குறாங்க. சமாளிக்க வேண்டியதான். ஏன்னா பண்ணணும்ல வீடியோ. ஸோ இப்போ ஒரு கடை இருக்குது. அந்த கடையில் ஜஸ்ட்டு பானிபூரி சாப்பிட்லான்னு இருக்கிறோம். பார்க்கலாம். பட் அங்கே என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். அது ரிசப்ஷன் நம்ம சாப்பிட்லாம். அதே போல் நீங்களும் பாருங்கள். பட்ஜெட்டும் பார்க்கணும், தெரியும்ல. எஸ், வா. ஸோ வாங்க போகலாம். என்ன சாப்பிட்லாம்? பானிபூரி சாப்பிட்லாமா இல்லை என்ன சாப்பிட்லாம்? கேட்டு பாரு ஃபர்ஸ்ட் எவ்வளோன்னு. பானிபூரி கேட்டோம். பட் என்னன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பானிபூரி செட் ஆகாது. ஸோ நாங்கள் இட்லி இருக்கான்னு பார்க்குறோம். அப்படி இருந்தால் நாங்கள் சாப்பிட்றோம், இல்லைன்னா வேறு ஆப்ஷன் இல்லை. ஸோ பார்க்கலாம் போய் இட்லி இருக்கா என்ன ஏதாவது இருக்கானா. பானிபூரி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வேண்டாம் தான் சொல்லுவோம். அதான் இட்லி இருந்தால் ஓகே, இல்லைன்னா என்ன பண்ணுறது? அப்போ பிச்சை தான் எடுக்கலாம். நீ எடு பிச்சை. வேகமாக மழை பெய்யுது. ஸோ போய் என்ன பண்ணுறோன்னு தெரில. ஃபர்ஸ்ட் போய் நின்றுணும். ரொம்ப மழை பெய்யுது. ரொம்ப வெக்கமாக இருக்குது எனக்கு. நான் அழுவாருது எனக்கு, பாருங்களா, அழுவெல்லாம் வருது எனக்கு. வெக்கமாக இருக்குது. நான் என்ன பண்ணுறது, பண்ணி தான் நான் எங்கள் தலையை இருக்குன்னு சொல்ல முடியாது. பட் பண்ணி தான் என்னென்ன இருக்கும். 2 இட்லி ஒரு வடை சந்தியா 30 ரூபாய்க்கு. சரி ஓகே பண்ணு. பயங்கரமாக மழை பெய்யுது. ஸோ இட்லி கிடைக்கிது. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் இடத்துல நாங்கள் இட்லி சாப்பிட போகிறோம். வந்துருச்சு சாப்பாடு வந்துருச்சு. என்னோட காசு கொடுங்க. ஸோ 70 rupees துட்டு கிடச்சிச்சு. ரெட் கலர் அங்கே ஆப்போசிட்டில் ஒரு கடை. மழை கொஞ்சம் குறையிட்டோம், அப்படியே நம்ம ஓடி போயிடலாம். சரியா? வேறு வழி நம்மளால அவ்வளோ தூரம் போக முடியாது. நான் குறை விட்டுருணும்னு நினச்சேன்.
போச்சு போனது போச்சு. ஓகே போனதெல்லாம் ஒன்றும் போகாது. நீ நினச்சிருந்தா எல்லாம் எடுத்துகிட்டு வந்து போகலாம். சரி போலாமா? வாங்குறோம் பட் அது வறுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம். எனிவே அதான் ஃப்ரை பண்ணுறதுக்கு டைம் ஆகும். இப்போ நம்ம சாப்பிட்டு வீடியோ நீங்கள் பார்ப்பீங்க. நீங்கள் சாப்பிட்றது நீங்கள் அப்புறம் ஸ்வீட் டெசர்ட் முக்கியம்ல ஏன் ஆக்சுவலாக தூரமெல்லாம் போகணும் பிளான். மேட்டிக்கெல்லாம் போடணும் ஆசைப்பட்டோம். நைட்டுக்குள்ள 100 ரூபா செருப்பால் அடிக்கும். ஸோ பார்ப்போம். நீங்கள் ரொம்ப ஜிகர் மாதிரியே ஃபீல் ஆகுது எனக்கு. அந்த 100 ரூபாய் வச்சுக்கிட்டு வந்து நம்ம எப்படி மேனேஜ் பண்ணுறோம். அதுதான் இம்பார்ட்டன்ட் லைஃப்பில் நம்ம மேனேஜ் பண்ணணும். மேனேஜ் பண்ணால் தான் நம்ம லைஃப்பில் மேனேஜ் பண்ண முடியும். இது ஜோக் இல்லை, கிரிஞ்சு இது. ஸோ இப்போ கணக்குப்படி பார்த்தா எங்ககிட்ட இருக்கிறது 70 ருபீஸ். 70 ருபீஸில் ஒரு சமோசாவும் 18 ருபீஸ். ஸோ எவ்வளோ ஆகுது? 52 ருபீஸ். 52 ருபீஸ் ஆகுது. 52 ருபீஸில் 10 ருபீஸும் ஒரு பொருள் வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன். அது நான் அப்புறமேட்டு சொல்கிறேன். ஸோ மைனஸ் பண்ண எவ்வளோ ஆகுது? 42 ஆகுது. 42 ஆகுது. ஸோ 42 மைனஸ் டின்னருக்கு 30 ருபீஸ் போகுதுன்னு வச்சுக்கோங்க. 30 மீதி 12 ரூபா நம்ம கையில் இருக்கும். 12 ரூபா தான் இருக்கும். ஸோ அதில் ஸ்வீட்டு சாப்பிட்லான்னு நினைக்கிறேன். ஆனால் அதே போல் டின்னருக்கு நம்ம அந்த மாதிரி 30 ரூபாய்க்கு எல்லாம் கிடைக்குமான்னு பார்க்கணும். அதுவும் இருக்குது. மழை வேற இப்படி பெய்யுது. நைட்டு பெய்யுமா பெய்யாதான்னு தெரியாது. அதுவும் இருக்குது. ஸோ திங்ஸ் வைஸ்லி. ராத்திரி மழை பெய்ஞ்சா நான் கொடை தின்னுவேன். என்ன தின்னுவேன்? கொடை எடுத்துவேன். எனக்கு கொடை தின்னுவேன்னு நினைக்கிறேன். இல்லை, எனக்கு உண்மையில கொடை தின்னுவேன் அப்படின்னு தான் கேட்டுச்சு. சரி ஓகே பாய். உங்களுக்கு தெரியுமா இங்கே பக்கத்தில் ரேஷ்மான்னு ஒரு கடை இருக்குது. ரேஷ்மான் சலூன் இருக்குது. சலூன் இல்லை, இட்ஸ் அ பியூட்டி ப்ராடக்ட். பியூட்டி ப்ராடக்ட் இல்லை, பியூட்டி பார்லர். செம்ம மழை, செம்ம மழை. நாங்கள் வர நேரத்தில் இந்த மாதிரி ஆகணும் அவசியமா? யாரை கட்டுறது? இந்த மழையில் நாங்கள் எப்படி வீட்டுக்கு போகிறதுன்னு தெரியல. எங்ககிட்ட கொடையும் இல்லை. வர ஸ்வீட்டு சாப்பிடலாம் அப்படி இப்படிலாம் எதிர்பார்த்தேன். மாடத்தை வாங்காத அப்பா இங்கதான் டீ குடிப்பாரு. டீ எங்கள் அப்பா டீ குடித்தாலும் என்ன முன்னாடி தராங்களா? பின்னாடி தானே தராங்க. பின்னாடி தாத்தா கூட தான் பாவம் நந்தினே போறாரு. எல்லாருமே பாவம். அதுக்கு ஒரு நாள் தான் குடிக்கிறாங்க. குடிக்கிறாங்க நீங்க எல்லாரும் நினச்சிட்டு இருக்காங்க நாங்கள் ஒரு பைத்திய கேமரா பார்த்து பேசிட்டு இருக்கோம். ஆனால் யாருக்கு தெரியும் நாங்கள் உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கோம். முடிஞ்சிருச்சா? 6 இல்லை 6 அதான் 6. நீங்கள் என்ன ஹீரோடைய பஸ் ஸ்டாப்பில் இருக்கிற? இது பஸ் ஸ்டாப்பா? ஏதோ பஸ் ஸ்டாப்பு அப்படின்னா இவ்வளோ நேரமாக பண்ணிட்டு இருக்காங்க. எங்கே ஓட்ட போகுது? எனக்கு பிரச்சனையாக இருக்கும். போக வேண்டியதான். இல்லை நன்றி. ஷலலா ஷலலா வெட்டை போல் வெண்ணிலா வெண்ணை போல் சுட்டி பெண் அந்த மாதிரி ஆடின்னு போக வேண்டியதான்.
10 நிமிஷம்னு சொல்லிட்டு 30 மினிட்ஸ் ஆக்கிட்டான். ஆனால் இன்னும் இப்போ இப்போதான் போடுறாங்க தெரியுமா? இந்த மேலே கேஸ் போடணும். கேஸ் போடணும். நான் கேஸ் சொன்னேன். கேஸ் பாய். ரொம்ப போராடி பாய். वडा गरम है क्या? समोसा दे समोसा। हाँ समोसा दे। सिंगल दे। மழையை ரசிக்கிறேன். செம்ம சில்லுனான கிளைமேட்டு, நல்ல ஒரு காற்று, சுட சுட சமோசா. டைம் ஆச்சுன்னா 1/2 மணி நேரம் நிற்க வேண்டியதாக இருந்துச்சு. எல்லாரும் என்ஜாய் பண்ணுறாங்க. இதை கூட போட்டு தண்ணி வேணா குடி. ஒன்றே ஒன்று 10 ரூபா. இது என்ன அநியாயம்? 5 ரூபாய்க்கு கேளு. என்ன பண்ண? டேரி மில்க் ஏதாவது கேளு. 5 ரூபாய்க்கு டேரி மில்க்.
மில்க்ல வந்து இவ ஸ்வீட் வேணும்னு கேட்டுட்டு இருந்தா. நாங்கள் போய் வந்து ஸ்வீட் கேட்டோம். அந்த டேரி மில்க் நான் எடுத்துக்கிட்டேன். டேரி மில்க்கு இவ்வளோ எடுத்துட்டா நான் வந்து எனக்கு 5 ஸ்டார் பிடிக்கும், நான் 5 ஸ்டார் எடுத்துட்டேன். நாங்கள் 50 ரூபா வச்சுருந்தோம். நாங்கள் என்ன சொன்னோன்னா இவளோட 50 ரூபாய்க்கு தனியாக நீங்கள் காசு எடுத்துக்கோங்க, எங்களோட 50 ரூபாய்க்கு நீங்கள் தனியாக காசு எடுத்துக்கோங்க அப்படின்னு. அதெல்லாம் முடியாது அதெல்லாம் முடியாது அப்படின்னு. எங்களுக்கு சேஞ்ச் இல்லை. ஆனால் ரூடாக பேசினாங்க. நார்மலாக பேசாமல் ரொம்ப ரூடாக பேசுனாங்க. அந்த மாதிரி ஸ்வீட்டே தேவையில்லை, நம்ம வேற எங்கேயாவது வாங்கிக்கலாம் அப்படின்னு. அதே மாதிரி சில்லறை கொடுக்க மாட்டாங்க. சில்லறை கொடுத்துருந்தா இப்போ மெடிக்கல் வச்சிருக்கிறவங்க சில்லறை இல்லாமல் என்ன பண்ணுவாங்க? சில்லறை மோஸ்ட்லி வச்சிருக்கணும்ல மெடிக்கல். ஸோ அவங்கள்ட்ட இல்லை. ஓகே, நம்ம வேற கடையில் வாங்கிக்கலாம். ஸோ எங்கள் அப்பா ஹெல்ப்புக்கு வந்துட்டாரு. ஏன்னா மழை ரொம்ப இருக்குது. நாங்கள் 4 மணிக்கு எங்கள் அப்பா வந்துட்டாரு. ஆல்மோஸ்ட் நாங்கள் நினச்சிட்டோம். ஸோ டின்னர் இப்போ வந்து நம்ம என்ன ஸ்வீட்டே இருக்கா? ஸ்வீட் சாப்பிட்டுட்டு வேறு வந்து டீ பிரேக் ஏதாவது நாங்கள் சாப்பிட்டுட்டு அப்புறம் டின்னர் சாப்பிட்டுருக்கோம். அதுவும் நீங்கள் வீடியோவில் பார்ப்பீங்க. ஆமாம். ஸோ இப்போதைக்கு வீட்டுக்கு கூட பயங்கர மழை. நாங்கள் என்ன நினச்சோம், ராத்திரி வரைக்கும் வெளில இருக்கலாம், சாப்பிட்டுட்டு போனோம் அப்படின்னு தான் இருந்தோம். பட் மழை எங்களை வந்து ரொம்ப சோதிக்குது. நீங்களே பார்த்துருப்பீங்க, பயங்கர மழை. நான் காட்ட போகிறேன், காய்ச்சி தான் பாருங்க எடுக்கிறது. எங்க வாய்க்கு நடக்க முடியாது. உனக்கு என்ன, நான் தண்ணி நினைச்சேன். தண்ணி உங்களை வீடியோ காட்டுறதுக்காக எடுத்து அவங்க மொத்தம் தண்ணியா மூச்சு அடிச்சுட்டு போயிட்டான். இட்ஸ் ஓகே ஹேப்பன்ஸ். உங்களுக்காக காமிச்சதுனால நாங்கள் அடிப்பட்டு விழுந்தோம். இந்த பருவம் போட்டு மூடி இருக்கோம். சரி, ஓகே. டேரி மில்க் வேணும். இவ தான் அடிக்கடிக்கு ஸ்வீட் கேட்பாள். இவ ஸ்வீட் கேட்க மாட்டேங்கிறான். இன்னைக்கு ஏன்னு தெரியல. இன்ட்ரெஸ்ட் இல்லை. சரி, நீ திங்காது. அங்கே நிறைய இருக்கா. நம்ம எல்லாம் ஸ்விம்மிங் பண்ணுறோம்மா. ஸ்விம்மிங் பண்ணிட்டு அதில் வீடு இருக்கானே பார்த்தீங்களா? வேண்டாம், சும்மா சொன்னேன். எங்கள் டேரி மில்க் வேணும். ஆனால் ஆக்சுவலி சூப்பராக இருந்துச்சுங்க. சமோசா சூடாக இந்த குளிரில் அவ்வளோ மழையில். என்னடி காலே நம்ம எத்தனை மணிக்கு வந்தோம் பாருங்க, ஆட்டோல நடக்குது பாருங்க. ஆக்சுவலி இந்த மாதிரி டைம்ல வெளியே போகக்கூடாது, இவ்வளோ மழை பெய்யுது. ஆனால் நம்ம இருக்கிற இடத்துல வந்து நல்லா ஹைட்டான இடம். கொஞ்சம் ஹைட்டான இடம். அங்கெல்லாம் இவ்வளோ தண்ணி ஸ்டோரேஜ் இல்லை. இங்கே தான் வந்து ரொம்ப இப்போதான் தெரியுது. இவ்வளோ மழை பெய்யுதுதான் நம்மளுக்கு தான் தெரியல. ஆக்சுவலி அங்கே வந்தது ஒரு 12 மணி வச்சுக்கோங்களேன். 12 மணிலேருந்து இப்போ வரைக்கும் மழை பெஞ்சுன்னு தான் இருக்குது. ஆக்சுவலாக வந்து எங்கள் அப்பா வந்து டேரி மில்க்கு காசு கொடுத்துட்டாரு. அப்பா நாங்கள் 5 ரூபா செலவு பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 5 ரூபாய்க்கு 10 ரூபா. அப்போ நாங்கள் வந்து நான் 5 ரூபா, சஞ்சய் 5 ரூபா, அப்பாவுக்கு நாங்கள் அப்புறமேட்டு நாங்கள் கொடுப்போம். அதை நாங்கள் வீடியோவில் காட்டுவோம். இப்போதைக்கு டேரி மில்க் என்ஜாய் பண்ணுவோம். தண்ணி பாருங்க, இவ்வளோ மழையில் நாங்கள் வந்து எப்படி தான் நாங்கள் வந்து வீடியோ எடுத்தாங்க. எடுக்காட்ட மூங்குது, எங்கள் வண்டி மூங்குது, எல்லாமே மூங்குது. இவ பிரித்து கூட சாப்பிட்டாங்க. என்னால் பிரிக்க கூட முடியல. முடிச்சிட்டேன் கூட நான் பேசுகிறேன். நான் முடிச்சுட்டே இவன் சாப்பிட்றான். வேணுமா? நான் ஒன்றை கேட்குறேன், வியூவர்ஸை கேட்டேன். ஸோ இப்போ வீட்டுக்கு போனோம். அப்புறம் 5 மணிக்கு டீ குடிக்க போனோம். டீக்கு முடிவு பண்ணியாச்சு. பாப்போம், இந்த மழை தான் போகணும், வேறு எதுவும் வேணாம். இந்த மழை தான் பெரிய பிரச்சனை. இதனால் நாங்கள் தூரமாக தான் பிளான் பண்ணோம். பார்ப்போம். ஸோ 5 மணிக்கு மீட் பண்ணலாம். வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ தான் வந்தோம். ஸோ ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணியாச்சு. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்து, இவர் ரெஸ்ட் எடுப்பா, நான் படிப்பேன். ஆப்வியஸ்லி எனக்கு படிக்கிற வேலை இருக்குது. ஸோ படிச்சுட்டு ஒரு 5:45 டீ குடிக்க போகலான்னு இருக்கு. அதுவும் வெளியே தான், வீட்டில் இல்லை. வெளியே தான். இப்போ கூட எங்கள் அப்பாலாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. எங்களுக்கு பசிக்கல, ஏன்னா நாங்கள் நல்லா தின்னுட்டோம். ஸோ எங்களுக்கு பசிக்கலை. நாங்கள் ஒரு 5:30 மணிக்கு இல்லை 5:45க்கு நாங்கள் கிளம்புவோம் டீ குடிக்க. அப்புறம் இவன் கிளாஸ் போயிடுவா, நான் வீட்டுக்கு வந்துடுவேன்.
அப்புறம் டின்னர் டின்னருக்கு வந்து நம்ம வந்து வெளியே போய் சாப்பிடுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா எவ்வளோ மழை. நாங்கெல்லாம் நினச்சோம் ரொம்ப தூரமாக போய் சுற்றி நல்ல ஒரு கடையில எல்லாம் போய் நம்ம மார்க்கெட்ல எப்படி இருக்குது, என்ன விலைக்கு விற்கிது எல்லாம் காமிக்கலாம்னு நாங்கள் நினைச்சோம். எல்லாம் காமிக்கலாம்னு நினைச்சோம். பட் எங்களால் முடியல. காரணம் இந்த மழை சோதிச்சு. இப்போ கூட இடி இடிக்குது பயங்கரமாக. கேட்கலாம்னா பயங்கர இடி இடிக்குது. நேற்று ராத்திரிலேருந்து இந்த ப்ராப்ளம் இருக்கும். பயங்கர இடி. 2 டேஸாக இந்த மாதிரி தான் நடந்துட்டு. ஆமாம். ஆனால் இப்போ நாங்கள் கிளம்புறப்போ செம்ம வெயில். நான் நினச்சேன் மழையே பெய்யாது அப்படிதான் நினைச்சோம். கடைசியில் பார்த்தா ரொம்ப ப்ராப்ளமேட்டிக் ஆயிடுச்சு. பட் இட்ஸ் ஓகே. பட் ஐ எம் வெரி சேட். பட் ஆனால் என்ஜாய் பண்ணோம். நாங்கள் என்ஜாய் பண்ணோம். அண்ட் எங்களுக்கு நிறைய பேருக்கு சப்போர்ட்டும் பண்ணாங்க. இப்போ நாங்கள் வீடியோ எடுக்கிறோம்னா சில பேருக்கு வந்து வீடியோ எடுக்கிறோம் அப்படின்னு இப்படி ஒரு மாதிரி பார்க்குறவங்க யாருமே இல்லை. பார்த்தாங்க, ஜஸ்ட் ஷாக் மாதிரி பார்த்தாங்க. யாரும் என்னடா பண்றானுங்க, என்ன பண்றாங்க அப்படின்னு தான் பார்த்தாங்களே. பட் முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ணாங்க. அந்த கடைக்குள்ளெல்லாம் போறப்ப அப்னிக்காலும் அப்போச்சு நான் கேட்டேன், வீடியோ எடுக்கலாமா, உங்களுக்கு தப்பா இருக்கு, உங்களுக்கு தப்பா எந்த ப்ராப்ளம் இல்லையே, இல்ல எடுங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. ஹெல்ப் பண்ணாங்க எல்லாரும். ஸோ எங்களுக்கு இப்போ வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லை. நாங்கள் ஜாலியாக தான் பண்ணிட்டு இருக்கோம். ஸ்விம்மிங் பூல் தான் ஆஸ் அ கிரியேட்டரா ஹெல்ப் பண்றாங்க. ஆமா, பீப்புள்ஸ் ஹெல்ப் பண்றாங்க. ஆக்சுவலி நான் என்ன நினைச்சேன்னா நம்மளால வீடியோ எடுக்க முடியாது, யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அப்படிதான் நாங்க பேசுற ஒரு மாதிரி வியர்டா பாப்பாங்க, ஒரு மாதிரி வியர்டா பேசுவாங்கன்னு நினைச்சோம். அதே மாதிரி திட்டுவாங்க, என்ன பண்றீங்க நீங்க, ஏன் இங்கெல்லாம் வீடியோ எடுக்கிறீங்க, போய் வெளில போங்க அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. நாங்க நினைச்சோம். பட் ஓகே, எவ்ரிவன் இஸ் ஸ்வீட். நான் சாப்பிட்ற டெய்லி பாரு, எவ்ரிவன் இஸ் ஸ்வீட். எவ்ரிவன் இஸ் ஸ்வீட். எஸ். இப்போ நான் சொல்றேன், நான் சாப்பிட்ற மாதிரி என்ன சொல்லலாம், நான் சாப்பிட்ற மாதிரி சொல்லிட்டு, நான் சாப்பிட்ற சமோசா பாவு மாதிரி எல்லாரும் சாஃப்ட். எல்லாரும் சாஃப்ட் கைண்ட் பீப்பிள். நான் ஸ்வீட் பீப்பிள், சாஃப்ட் கைண்ட் பீப்பிள். சரி, நம்ம 5 மணிக்கா பார்க்கலாம். பாய் கைஸ். ஸோ மணி இப்போ 6 o'clock ஆகுது. செம்ம மழை. உங்களுக்கு கேட்குதான்னு நினைக்கிறேன், கேட்டிருக்கோம். நான் ஆனால் வீடியோவில் கூட கேப்சர் பண்ணுறோம். ஆனால் செம்ம மழை. இதில் வேற நாங்கள் வேறு சேலஞ்ச் வேறு பண்ணுறோம். நாங்கள் எதுவும் சாப்பிடல. இதே நாளும் சொல்லிட்டு எங்களுக்கு எவ்வளோ ஸ்ட்ரகிள், ரொம்ப ப்ராப்ளம். ஆனால் இத்தனை நாளாக மழை வருது தான், ஒரு 3 days தான். ஆனால் இவ்வளோ மழை வந்தது இல்லைங்க, பேஞ்சதில்லை ஆக்சுவலாக. ஆனால் இன்னைக்கு ரொம்ப மழை பெய்யுது. விடியும் பயங்கரமாக அடிக்குது. ஃபர்ஸ்ட் மழை தான் பெய்யும், ஒரு 10 நிமிஷம் வரதுக்கு போகிறேன், போகவே மாட்டேங்குது. நம்ம காலையில் போனோமே ஒரு 12 மணிக்கு, அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் பேஞ்சின்னே இருக்குது. பயமாக தான் இருக்குது, வெளில போகிறதுக்கு கூட பயமாக தான் இருக்குது. பட் சேலஞ்சுன்னு ஒன்று வர்றப்போ போய் தான் ஆகணும், வேறு ஆப்ஷன் இல்லை. சரி, அதுக்கப்புறம் எங்களுக்கு பசிக்கும் செய்து நாங்கள் எதுவுமே சாப்பிடுவோம் இல்லை வீட்டில் வந்து. நாங்கள் அந்த வடக்கம் நம்ம சாப்பிடுவோம், அதோட தான் நம்ம இருக்கோம். எங்களுக்கு டீ இல்லாமல் என்னால் இருக்க முடியும். பட் இருந்தாலும் ஏதாவது ஒன்று வேணும் ஆல்டர்னேட்டிவாக. டீக்கு பதிலாக நான் சுடு தண்ணி குடிப்பேன். இப்போ சுடு தண்ணி என்னால் குடிக்க முடியாது, பிகாஸ் ஆஃப் சேலஞ்ச். ஸோ ஏதாவது போய் குடிச்சு தான் ஆகணுமே. பார்க்கலாம், நம்ம கிளம்புறப்போ நம்ம வீடியோ எடுக்கலாம். ஓகே, வா வா, என்ன பண்ணுறது, சேலஞ்சுன்னு உனக்கு கடமைன்னு வந்தால் செஞ்சுதாம்மா ஆகணும். பாருங்க, செம்ம தண்ணி. ஐயோ, ஸோ போகலாம். செம்ம மழை. பட் ரெஸ்ட்ரிக்ஷன் ஒன்று வந்துச்சுன்னா கடமைகள் செஞ்சு தான் ஆகணும். ஸோ இப்போ கொஞ்சம் வெளிச்சம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ பாருங்கள், எங்கள் மேடம் போகிறாங்க. எல்லா சாமியும் கும்பிட்டு போகிறேன்டி. எல்லா சாமியும் கும்பிட்டு எனக்கு அவ்வளோ பயம் இல்லை. பட் கொஞ்சம் கான்ஃபிடென்ஸ் லெவல், எப்போவுமே கான்ஃபிடென்ஸ் லெவல் வச்சுக்கணும்னு சொல்லுவாங்க. அதுதான் நான் வச்சு நம்பி போயிட்டுருக்கேன். தெரியல, பார்ப்போம். முன்னாடி வராங்க மேடம். ஒன்றும் தெரியாது, அவ்வளோ இருட்டாக இருக்குது. இங்கே இருக்க லைட்ஸும் ஆஃப் ஆகிடுச்சு, காரணம் மழையால். கேட்குதா மழை, கேட்குதா? இப்போ ஓவராக பெய்யுது, பயமாக இருக்கு. இருட்டாயிட்டேன். பட் இட்ஸ் ஓகே, போகலாம். இல்லடி, என் காலை ஏதோ பூர்ண மாதிரி இருந்துச்சு.
ஆயிடுச்சு. பாருங்க, உங்களுக்கு வெதரை காட்டுறேன். நான் சொல்றது உங்களுக்கு புரியுமான்னு எனக்கு தெரியல. இரு, கீழே கோவில்லாம் சின்ன சின்னதா பார்த்து நட பார்க்குறேன். போகலாம். செம்ம மழை. பட் போவோம். எல்லாரும் ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க. பட் என்ன பண்ணுறது, நம்ம கடமை நம்ம செஞ்சு தான் ஆகணும். காசு வேற காசு எடுத்துருக்கல. வா, எடுத்து வரலான்னா வீட்டுக்கெல்லாம் என்னால் போக முடியாது. டேரெக்டாக வீட்டு போய் சாப்பிடவே முடியுமே. ஸோ போகலாம். ஸோ அங்கே போன பிறகு நான் வந்து உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். ஓகேவா? பாய் சொல்லு. பாய். ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ரொம்ப கஷ்டமா இருக்கு. இங்க வந்து ஃபுல்லா எக்ஸாம் பாய்ஸுங்க எல்லாம் நின்றுட்டு இருக்கிறாங்க. அண்ட் இங்க வந்து சீப்பா ஒரு 5 ரூபா 10 ரூபாய்க்கு டீ கிடைக்கிறனால எங்களுக்கு இங்கே தான் வர வேண்டியதாக இருக்குது. காசு ரொம்ப கம்மியாக இருக்கனால எங்களால் வேறு எங்கேயும் போக முடியல. தூரமாக போனாலும் அது ஒரு பிரச்சனை. மழை ரொம்ப அடிக்குது. பார்க்கலாம். இப்போ நம்ம இங்கே குடிச்சியும் பார்க்கலாம். அட் தி சேம் டைம் நிறைய ரீசனபிளாக தான் இருக்குது ப்ரைஸு. குடிச்சியும் பார்க்கலாம், நல்லா இருக்கா இல்லையான்னு கூட நம்ம சொல்கிறோம். இங்கே இருக்க பசங்களாம் ஒரு மாதிரி பார்க்குற எக்ஸாம் இப்படி போட்டு ஒரு மாதிரி முறைச்சி பார்க்குறாங்க. ஒரு மாதிரி என்னடா அப்படியே ஷாப்பிங் மாதிரி பார்க்குறாங்க. பார்க்கலாம். ஸோ போகலாம் வாங்க. ஹலோ மேடம். பல கஷ்டங்கள் தாண்டி இந்த டீயை வாங்கியாச்சு. ஆல்ரெடி பயங்கர கூட்டம் தான். பசங்க தான் பட் சீக்கிரம் குடிச்சு முடியும். பல தடங்கள் தாண்டி இவ்வளோ ஈரமாக ஆகி இப்போ நாங்கள் டின்னர் சாப்பிட வந்திருக்கோம். நாங்கள் என்ன பண்ணோம், டீ குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிவிட்டு இப்போ டின்னர் சாப்பிட்லான்னு வந்திருக்கோம். ஸோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கோல்டன் பெல் சாப்பிட்லாம். பசிக்குது. கோல்டன் பெல் அப்புறம் இன்னும் தானே கேட்டேன். உன்னோட 30 புரி. மீதி 10 ரூபா தான் இருக்குது. மீதி 10 ரூபா தான் இருக்குது. இது என்னோட 30. ஸோ காசு கட்டம் ஆயிடுச்சு. லாஸ்ட்டு 30 ரூபா தான் பாக்கி இருக்கு. ரேஷ்மாவோட ரூபாவும் இருக்கு. 10 ரூபா இருக்கா? சரி, 10 ரூபா எங்கள் அப்பாவுக்கு கொடுக்கணும்ல. ஆனால் எங்கள் அப்பா வந்து டேரி மில்க் வாங்கி தந்தார். அதுக்கு 10 ரூபா தரணும். அண்ட் ரேஷ்மாவோட 30 ரூபா பாயிண்ட், என்னோட 30 ரூபா நோட்டு இருக்குது. ஸோ கொடுத்துட்டு இதோட சேலஞ்ச் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். பட் ஆனால் அதுக்கு முன்னாடி போய் பேசலாம். ஆமாம். ஸோ 30 ரூபா நான் காமிக்கிறேன். 30 ரூபா என்னோட 30 ரூபா, என்னோட 30 ரூபா நான் கொடுத்துடலாம். இரு பொறுமையா இரு. पैसा ले लो.
இப்போ நான் பார்த்தியா எடுத்து சாரி 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 खराब ही नसीब में खराब இப்போ நீ நான் பார்த்தியா நான் பார்த்தியா கொடுத்துட்டா தேங்க்யூ ஒரு வழியா இதுதான் எங்க நிலைமை மொத்தம் ஈரமாயிட்டோம். கப்பா கால ஆயிடுச்சு மொத்த வீடு ஃபுல்லா தண்ணி ஆயிடுச்சு ஏன்னா நாங்க ஃபுல் ஈரம் ஃபுல்லாக நனைஞ்சிருக்கிறோம். ஃபுல்லா நடந்துருக்கோம் ஒரு வேலை எப்படியோ வீடியோ எடுத்து முடிச்சாச்சு. ஆனா உங்களுக்காக தாங்க இவ்வளோ கஷ்டப்படுறோம் ரொம்ப இரிட்டேஷனுங்க. எனக்கு டீ வாங்குறது கூட எங்களுக்கு வந்து இந்த கொடையை வச்சுக்கிது டீ வாங்குறது ப்ளஸ் அங்க இருக்கா அங்க இருக்கிற அங்கிள்ஸ் எல்லாம் வந்து இடிச்சு ஸ்மோக் பண்ணின்னு ஒரு மாதிரி இரிட்டேஷன் ஆச்சு. பட் இருந்தாலும் நாங்கள் எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணி நாங்கள் பண்ணிட்டோம். அதே மாதிரி டின்னரும் முடிச்சிட்டோம் டின்னரும் முடிச்சோம். டின்னரோட வீடியோஸும் இருக்குது பாருங்கள். ரொம்ப சிம்பிள் அண்ட் பிளெயினாக எங்களால் முடிஞ்சது நாங்கள் பண்ணோம். இன்னும் மழை வராமல் இருந்தால் நாங்கள் தூரமாக போய் கடையிலலாம் போய் பண்ணலாம் எங்களோட பிளான் இருந்துச்சு. இவ்வளோ கஷ்டப்படுறது நீங்கள் பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு ஒரு லைக்கை போட்டுருக்கோம். லைக் பண்ணுங்கள், வேறு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் எங்களுக்கு கொஞ்சம் ஒரு கம்யூனிட்டி மாதிரி இருக்கும். நம்ம எல்லோரும் ஒரு ஃபேமிலி மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் ஆகும். அண்ட் லைக் பண்ணுங்கள், அப்போ தான் எங்களுக்கு மோட்டிவேஷனே வரும் நம்ம இன்னும் வீடியோஸ் பண்ணுறதுக்கு. அண்ட் ஷேர் பண்ணுங்கள், யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு என்டர்டெயின்மெண்ட் கண்டென்ட்ஸ்லாம் பிடிச்சிருக்கோம் அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள். தயவு செஞ்சு இவ்வளோ தூரம் பண்ண எங்களுக்கு நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக இது வந்து நம்மளுக்கு ஒரு ட்ராஜடி மாதிரி ஒரு ட்ரிப்பு மாதிரி வச்சுக்கோங்க. ஆமாம் ஆனால் என்ஜாய்மெண்ட் இருந்துச்சு. மழை இல்லைன்னா காலையில நாங்கள் என்ஜாய் பண்ணோம். லஞ்ச் டைம் வரைக்கும் ஓகே. பட் டின்னர் டைமில் இந்த மாதிரி ரொம்ப முடியல. ரொம்ப ஒரு சின்ன ஸ்ட்ரகலாக இருந்தது. பட் ஓகே. ஆனால் அப்போ தான் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோமே எத்தனை பேருங்க வந்து நம்மளோ பரவாயில்ல, எத்தனை பேருங்க ஜாப் போகிறாங்க, ஃபுல் டைம் ஜாப் போகிறாங்க, சில பேருங்க நைட் ஷிஃப்ட் ஜாப் போகிறாங்க, சில பேருங்க கடை வேற வச்சுருக்காங்க, கடையெல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ எல்லாரும் கடை வச்சிருக்க கூட கஷ்டம் இல்லை. பட் அங்கே போயிட்டு வர்றவங்களுக்கு இந்த பெரிய பெரிய பையெல்லாம் எடுத்து அவங்களுக்குலாம் ரொம்ப ஸ்ட்ரகல். ஆனால் நாங்களாம் பார்த்து பெரிய பெரிய டிவி ஏதோ எடுத்துகிட்டு போயிட்டு ஜாப் பண்ணிட்டு இருக்காங்க. சில பேருங்க எலக்ட்ரிசிட்டியை கொடுக்கறதுக்கு போவாங்க, எலக்ட்ரிசிட்டி வாங்க போவாங்க. இப்போ ஒரு ஷாப் வச்சுருக்கவங்க, டெலிவரி பர்சன் இல்லை சப்ளையர்காரங்க, அவங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டம். ஆனால் நாங்கள் தூரத்துலேருந்து பார்க்கும்போதே சரி நம்மளால இவ்வளோவே முடியல, அவங்களால எப்படி முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி கில்ட்டாக இருந்துச்சு. பட் எனிவே எல்லாருக்கும் அவங்கவுங்க ஜாப் அவங்கவுங்களுக்கு ஒரு டிஃபிகல்ட்டி தான். இந்த மாதிரி மழை வந்துச்சுன்னா அவங்க சேஃப் அண்ட் நீங்கள் வீட்டில் சேஃபாக இருங்க. ஸோ மோஸ்ட்லி நீங்கள் மும்பையில் எங்கேயாவது இருந்தீங்கன்னா நீங்கள் சேஃபாக இருந்துக்கோங்க. மழை ரொம்ப அடிக்குது. இப்போ இவளுக்கும் டியூஷன் போகணுன்ற பிளான் இருந்தது. நானும் அம்மாவும் வேணான்னு சொல்லிட்டு, ஏன்னா இடி ரொம்ப இடிச்சுது, ப்ளஸ் மழை வேறு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு சேஃபாக அவங்கள பார்த்துக்கோங்க. Until then, it's bye-bye from Reshma and Sandhya. Bye. Bye.